ஏன் பயந்துகிட்டே வர்ற? கல்யாண பொண்ணு நல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா அழகா ஜம்முன்னு வா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் தான் சொன்னனே, ஆண்டவன் எழுதுனத யாராலையும் மாத்த முடியாதுன்னு. உங்க போன் ஒரு நிமிஷம் கொடுங்களேன். ஜோசப், கணக்கு மாலையை கொடுறா. துளசி, நீ தைரியமா இரு. கொடுத்துட்டு வந்து. சரி. டேய், என்னடா இவ்வளவு லேட்? இப்ப வரீங்க? எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும்லடா. என்னடா தமிழ் இதெல்லாம்? அதெல்லாம் விடுங்க. டே கணக்கு, தாலி வேணும்டா. எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. எங்க? இதோ இருக்குது. பாட்டிட்ட கொடு. பாட்டி தாங்க பாட்டி. மாணிக்கா, நல்ல வேலை வாங்கிட்டு வந்துட்டாங்க, வாங்கிக்கோ. தமிழ் தான் பாட்டி போன் பண்ணி சொன்னா, அதான் எல்லாத்தையும் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டோம். சார் இந்தாங்க சார். கொண்டு போய் சுவாமிகிட்ட கொடுத்துட்டு. சரிங்க சார். இவளை கூட்டிக்கிட்டு போய் தலையெல்லாம் சீவி கூட்டிட்டு வாங்க. சரி பாட்டி, வா. நாளை ஆயிடுத்து, பொண்ணு அழிச்சுட்டு வாங்க. கூட்டிட்டு வரேன் சாமி. அத கொடுங்க. வாங்க, கூட்டிட்டு வாங்க. காலம் என்கின்ற காற்று ஓங்கி அறைகின்ற போது வாயை திறக்காத நாற்று வரட்டு சிரி போன்று போடும். இது அழியாத கோலம், வலியோடு வாழும் யார் அறிவார்? இவை உதிராத பூக்கள், உயிர் வாடும் நாட்கள் யார் அணைத்திடுவார்? புட்டு செல்லும் வேலை போலே விட்டு செல்லும் ரெண்டு பேரும் மாலை மாத்தீங்க. துர்கா விஸ்வா நாபே வசந்தம் துரிதா துர்கா
சபாஷ் துளசி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டு பேருமா சேர்ந்து போனீங்க. சீர்வட்ச சமாரு க்ஷமாரோ ஜமாவே தாஜ்யபாவானம் வகியதே தானியம் தனம் பசும் பௌபுத்திர லாபம் சவசம் வச்சரோ தீர்க்கமாயு. நல்லா இருப்பீங்கம்மா, நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு குறையும் வராது. தம்பி, என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு கொஞ்சம் மரியாதை குறைவா பேசிட்டேன். என் பொண்ணு அவமானப்பட்டது என்ன? அட என்ன சார் நீங்க விடுங்க சார். உங்க பொண்ணுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசல, எந்த தப்பும் இல்ல. என்ன அடிக்காம விட்டீங்களே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இன்னும் எதுக்கு தம்பி சாரு மோருன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? உரிமையோட மாமான்னு கூப்பிடு. கால்ல விழுந்தப்பவே நீ அவனை மன்னிச்சுட்டேன்னு தெரிஞ்சாலும் மாமான்னு கூப்பிட்டாவில அவனுக்கு ஒரு தைரியம் வரும். வாங்க பெரிய மாமியாரு, உங்க கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கலன்றது குத்தி காட்டுறீங்களா? துளசி, எதுக்கு வம்பு? பாட்டிகளை வந்து ஆசீர்வாதம் வாங்கிடுவோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நீங்க சந்தோஷமா 100 வருஷம் கைகால் சுகத்தோட நல்லபடியா வாழணும். பாட்டி, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்ல மறந்துட்டீங்களே. 16 நீ பெத்துக்கோ, என் பேத்துக்கு 2 போதும். சரிடா, புது மாப்பிள்ள அடுத்து எங்க போறோம்? டேய், கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன? ஹோட்டலுக்கு தானே. கல்யாணத்துக்கு வந்தா ஓசி சோறு சாப்பிடாம போக மாட்டியா நீ? நேரா மாப்பிள்ள வீட்டுக்கு போவோம். இவரையும் உங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்ல. டேய் சந்துரு, இப்பதான்டா நீ பேண்ட் ஷர்ட் போட்டதுக்கு ஏத்த மாதிரி பெரிய மனுஷனாட்டம் பேசுற. டேய், கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, அடுத்த என்ன கலாட்டாவா? அந்த அம்மா காலேஜ்ல பண்ண ரகலை நினைச்சா இப்பவும் காலெல்லாம் நடக்குது. எங்க அப்பா வீட்டுல தேடுவார், நான் கிளம்புறேன். டேய் 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 நில்லு. வா வா வா. எங்க எல்லாரும் நழுவு பாக்குறீங்க? டேய் கேளுங்கடா, எல்லாருமா சேர்ந்து ஒரு வழியா கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டோம். வேலை முடிஞ்சிருச்சுன்னு போயிடக்கூடாது. லவ் மேரேஜ் பண்ணா பெத்தவங்க டென்ஷனா தான் இருப்பாங்க. அங்க என்ன நடந்தாலும் அமைதியா இருந்து நம்ம தான் எல்லாரையும் சமாதானம் செய்யணும். அவங்க மனச மாத்தி நம்ம தான் கூல் பண்ணணும். புரியுதா? நான் போய் 4 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துருவா. டேய், தீனி பண்ணறோம் போடா. முதல்ல போய் வண்டி எடு. டேய் ஜோசப், அம்மா ஏற்கனவே பயங்கர கடுப்புல இருக்காங்கடா. இப்ப வீட்டுக்கு போன பிரச்சனையாவாதா? அதான் அவ்வளவு பசங்க வராங்கல்ல, அதெல்லாம் கோவப்பட மாட்டாங்க. பசங்க காமெடி பண்ணி சமாளிச்சுக்குவாங்க. நீ பயப்படாம வாடா. பயமா இருக்குதுடா. விடுறா தமிழ், பாத்துக்கலாம், வாடா. வாங்க, வா போலாமா?